Motorola One Fusion Plus இந்தியாவில் லான்ச் பண்ணி ஒரு 1.5 மாசம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு செம சூப்பரான மொபைல் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல அந்த மொபைலை அன்பாக்ஸ் பண்ணி டீடைல்டா ரிவ்யூ பண்ண போறோம் இந்த வீடியோல. அந்த மொபைல்ல என்னெல்லாம் நல்லா இருக்குது, என்னெல்லாம் நல்லா இல்ல, யார் வாங்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. முதல்ல அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருவோம். இதுதான் பாக்ஸ். ஸோ பாக்ஸில் கீழேயே ஃப்ரண்ட்டில் வந்து Motorola One Fusion Plus அப்படின்னு சொல்லி பெருசாக கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியலில் போனோம் அப்படின்னா 64 மெகாபிக்சல் கேமரா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நைட் விஷன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக நிறைய டீட்டெயில்ஸ்லாம் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸ் மேலேயே மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மொபைலில் கையில் எடுக்கும்போதே ஒரு நல்ல ப்ரீமியம் லுக் கொடுக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிலேயே டிபியூ கேஸும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டிபியூ கேஸ் நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மொபைலை பற்றி நம்ம அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம், அதை பக்கத்தில் வச்சிருவோம். அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸ்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. இப்போ மொபைலை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். முதல்ல டிசைன் அண்ட் பில்ட் பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டில் வந்து 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு செம சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வாட்டர் ட்ராப் நாச் ஸ்டைலோ இல்லை பஞ்ச் கோலோ அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. ஒரு கேமர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது, ஸோ ஃபுல் டிஸ்பிளேவையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பாப்அப்பில் கேமரா கொண்டு போயிட்டாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கார்னிங் ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியலில் வந்து அப்படின்னா பிளாஸ்டிக் பேக் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ரியல்லுமே பார்க்கறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்குது. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிரிப் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போதே அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான் தெரியுது. அப்படியே லெஃப்ட் டாப்ல பார்த்தோம் அப்படின்னா குவாட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதில் மேலே வந்து சிங்கிள் கேமரா மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து ஒரு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. அப்படியே சென்டரில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நடுவுலையே அவங்களுடைய லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு நல்ல டிஃப்ரெண்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலுமே ரியல்ல வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பேக்கா இருந்தாலுமே நல்ல ஒரு குவாலிட்டியா பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படியே மொபைலோட ரைட் சைடுல கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் இருக்குது, வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது, பவர் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடுல வந்து எதுவுமே கொடுக்கல. பாட்டம்ல 3.5 mm ஜாக், மைக், டைப் சி, ஸ்பீக்கர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் மொபைல்ல பிளேஸ்மெண்ட்ஸ். இப்போ மொபைலை பத்தி டீடைல்டா பார்ப்போம். முதல்ல டிஸ்பிளே 6.5 இன்ச் நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளேவா இருந்தாலுமே நல்ல பிரைட்டான டிஸ்பிளே இருக்குது, நல்ல கலர்ஃபுல்லா இருக்குது. போட்டோஸ் எல்லாமே நல்ல கலராகவே தெரியுது. வீடியோஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஷார்ப்பாகவும் நல்ல டீடைல்டாகவும் இருக்குது. இன்டோர்ல மட்டும் இல்ல அவுட்டோர்லமே நல்ல பிரைட்டாகவும் இருக்குது. டிஸ்பிளே பொறுத்தவரையிலும் எந்த குறையும் சொல்ற அளவுக்கு இல்ல. எல்சிடி டிஸ்பிளேல எந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான டிஸ்பிளே கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ செம சூப்பரா இருக்குது. இதுல முக்கியமா இந்த டிஸ்பிளேக்கு HDR 10 சர்டிஃபைட் இருக்குது. அதனால விஷுவல் குவாலிட்டி எல்லாமே நல்ல கலர்ஃபுல்லாகவும் நல்ல ஷார்ப்பாகவும் டீடைல்டாகவும் இருக்குது. அடுத்ததா கேமரா ரியல்ல குவாட் கேமரா பிளேஸ் பண்ணிருக்காங்க. பிரைமரி கேமராவா 64 மெகாபிக்சல் f1.8 அபர்ச்சரோட வருது. அதுக்கப்புறம் ஒரு 8 மெகாபிக்சல் f2.2 அபர்ச்சரோட அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மெகாபிக்சல் f2.2 அபர்ச்சரோட ஒரு மேக்ரோ லென்ஸ், 2 மெகாபிக்சல் f2.2 அபர்ச்சரோட ஒரு டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. சோ குவாட் கேமரா பிளேஸ் பண்ணிருக்காங்க. போட்டோ குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் அவுட்டோர்ல செம சூப்பரா இருக்குது, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படினே சொல்லலாம். போட்டோ குவாலிட்டி எல்லாமே நல்ல கலர்ஃபுல்லாவும் நல்ல ஷார்ப்பாவும் இருக்குது. இமேஜ் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராவே இருக்குது. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு சூப்பரான கேமரா கொடுத்திருக்காங்க அப்படினே சொல்லலாம். இருந்தாலுமே லோ லைட்ல அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய எந்த மொபைலுமே அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாது. போகோ X2 மட்டும் தான் ஒரு எக்ஸலென்ட்டான ரியர் கேமரா கொடுத்திருக்காங்க. சோ அதை விட கொஞ்சம் கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே ஒரு சூப்பரான ரியர் கேமரா கொடுத்திருக்காங்க. போட்டோ குவாலிட்டி எல்லாமே ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்குது. அடுத்ததா செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. f2.0 அபர்ச்சரோட இருக்குது. செல்ஃபியும் நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட் கொடுக்குது. பார்க்கிறதுக்கு நல்ல ஷார்ப்பாவும் நல்ல கலர்ஃபுல்லாவும் போட்டோஸ் இருக்குது. அவுட்டோர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இன்டோர்லயும் கொஞ்சம் லைட்டிங் இருக்கிற இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. சுத்தமா லைட்டிங் இல்ல நீங்க நைட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நாய்ஸ் தெரியுது. ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா போட்டோ குவாலிட்டி சுத்தமா நல்லா இல்ல. லைட்டிங் இருக்கிற இடத்துல ஒரு சூப்பரான போட்டோ குவாலிட்டி கொடுக்குது. பட் லோ லைட் ரொம்ப கம்மியா லைட்டிங் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கேமரா வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணல. செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ். இதுல Snapdragon 730G அப்படிங்கிற ஒரு சம சூப்பரான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல ஒரு பெஸ்டான ப்ராசஸர் அப்படினா இதுதான்.
பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்குது, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அது போக GPU Adreno 618 ஓட கொடுத்திருக்காங்க. அதனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் செம சூப்பரா இருக்குது, எந்த ஒரு லாக்மே இல்ல, ரொம்ப சூப்பரா விளையாட முடியுது. PUBG விளையாடும் போதும் எந்த ஒரு லாகும் இல்லாம நல்லா ஸ்மூத்தாவே ஹேண்டில் பண்ணுது. ஒரு கேமர்ஸ்க்கு ஒரு பெஸ்டான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அண்டர் 20,000 செக்மெண்ட்ல இந்த ப்ராசஸர் Poco X2 ல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைல்ல மட்டும் தான் வருது. சோ ப்ராசஸருடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு குறையும் சொல்ற மாதிரி இல்ல, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி கண்டினியூஸா கேம் விளையாடும் போது பெரிய அளவுல ஹீட் ஜெனரேட் ஆகல. சோ ப்ராசஸர் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது, ரொம்ப சூப்பராவும் இருக்குது. ஹீட்டும் அந்த அளவுக்கு பெருசா அதுல வந்து ஜெனரேட் ஆகல. அதனால ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது இந்த மொபைல். ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளேல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம 730G ல கேமிங் விளையாடணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல்ல கிடைக்குது. அடுத்தது சாஃப்ட்வேர். இந்த மொபைல்லே ஒரு பெஸ்டான விஷயம் அப்படினா இத தான் சொல்லணும். Android 10 கொடுத்திருக்காங்க, ஸ்டாக் Android கொடுத்திருக்காங்க. அதனால எந்த ஒரு ப்ளோட்வேரோ இல்ல தேவையில்லாத ஆட்ஸோ இந்த மொபைல்ல வரவே வராது. லீடிங்ல இருக்கிற மத்த பிராண்ட்ஸோட மொபைல்ஸ் பாத்தீங்கன்னா தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் நிறைய கொடுத்திருப்பாங்க, தேவையில்லாம ஆட்ஸ் நிறைய புஷ் பண்ணுவாங்க. அந்த ஆட் எல்லாம் பார்க்கும்போதே நமக்கு பயங்கர கடுப்பாகும். இந்த மொபைல்ல அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல ஒரு பியூர் ஸ்டாக் Android வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் வந்து செம சூப்பரா இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாவும் இருக்குது, தேவையில்லாத ஆப்ஸும் கிடையாது. ஒரு சில ஆப்ஸ் வந்து Motorola ஆப்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க, மத்தபடி வேற எந்த ஆப்புமே கிடையாது. ஒரு பியூர் ஸ்டாக் Androidல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராவும் இருக்குது, நல்லா ஸ்மூத்தாவும் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு கிளீனான OS கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு மத்த பிராண்ட்ஸ் மொபைலோட UI எல்லாம் பிடிக்கல, எனக்கு பியூர் ஸ்டாக் Androidல ஒரு பெஸ்டான மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் மொபைல் வேணும் அப்படினா இந்த OS காகவே இந்த மொபைல் வந்து சூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு கிளீனான OS, ரொம்ப ஸ்மூத்தாவும் பெர்ஃபார்ம் பண்ணுது, ரொம்ப கிளீனாவும் இருக்குது. அந்த ஒரு ஃபியூச்சர் வந்து இந்த மொபைல்ல ரொம்ப பெஸ்டா இருக்குது. அடுத்ததா ஸ்பீக்கர்ஸ். இதுல சாங் கேட்கும்போது நல்ல லவுடாவும் இருக்குது, ரொம்ப சூப்பராவும் இருக்குது. இருந்தாலுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கல அப்படினாலுமே இதுல சாங் கேட்கும்போது நல்லாவே இருக்குது. நிறைய மொபைல்ஸ்ல வந்து ஓரளவு ஆவரேஜான சவுண்ட் தான் வரும். சோ இந்த ஸ்பீக்கர் நல்ல லவுடா வந்து சாங் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மைக் சிக்னல் இதெல்லாமே ரொம்ப சூப்பராவே இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்ல. ஃபைனலா பேட்டரி கெபாசிட்டி 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. 18 வாட் அடாப்டரும் பாக்ஸ்க்குள்ளே கொடுத்திருக்காங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த அடாப்டரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகுது. சார்ஜிங் டைம் வந்து ரொம்ப அதிகமாவே எடுத்துக்குது. சாம்சங் தான் 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டே கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப நாளா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு. இவங்க வந்து 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தாலுமே சார்ஜிங் டைம் கொஞ்சம் அதிகமா இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இவங்க எடுத்துட்டு வந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு வந்து ஒரு 25 வாட் இல்ல 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க அப்படினா ஒரு செம சூப்பரான மொபைலாவே இருந்திருக்கும். அதனால 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்கனால கேமர்ஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது. சார்ஜ் வந்து அவ்வளவு வேகமா ட்ரைன் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. 730G யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால கேமர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல சார்ஜ் நிக்கிற மொபைலா இருக்குது. அதே நேரத்துல நீங்க ஒரு நார்மலா யூஸ் பண்றீங்க அப்படினா 2 நாளைக்கு வந்து தாராளமா சார்ஜ் நிக்குது, அவ்வளவு வேகமா சார்ஜ் வந்து ட்ரைன் ஆகல. பேட்டரி கெபாசிட்டி நல்லா கொடுத்திருக்காங்க, சார்ஜும் நல்லா நிக்குது. ஆனா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 18 வாட் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஃபைனலா இதோட பிரைஸ் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறது 17500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இப்போ இந்த மொபைல்ல பெஸ்டான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, ஒரு நல்ல டிசைன் கொடுத்திருக்காங்க, ரியல்ல 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. அது போக 730G ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க, 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஒரு கிளீனான ஸ்டாக் Android OS கிடைக்குது. இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான விஷயமா பார்க்கறேன். இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் தான் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு வரும்போது 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கிற மொபைல்லாம் அவைலபிளா இருக்குது. ஒரு 90 Hz கொடுத்திருந்தாங்க அப்படினா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அதே மாதிரி இங்க வந்து AMOLED டிஸ்ப்ளே கிடையாது, IPS LCD டிஸ்ப்ளே தான். கேமரா வந்து லோ லைட்ல அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 18 வாட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அதனால சார்ஜிங் டைம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது, ஆனா சார்ஜ் வந்து நல்லா நிக்குது. அது போக இதுல வந்து Google அசிஸ்டன்ட்க்கு ஒரு டெடிகேட்டட் பட்டன் கொடுத்திருக்காங்க. அந்த பட்டன் வந்து Google அசிஸ்டன்ட்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது. அதை சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல. நமக்கு தேவையானது மாதிரி அது ஏதாவது வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படினா அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன் கொடுக்கல. நிறைய பேர் வந்து Google அசிஸ்டன்ட் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்களும் அதிகமா யூஸ் பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு அந்த பட்டனை வந்து வேற ஏதாவது ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. சோ அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது, நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்குது. சோ உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அதிகமா தேவைப்படுது அப்படினா இந்த மொபைல் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நெகட்டிவான விஷயங்கள் வந்து உங்களை ரொம்ப பாதிக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். இதுல முக்கியமா ஒரு விஷயத்தை விட்டேன், பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. பாப்அப் செல்ஃபி கேமரா வந்து சில நேரம் வந்து ஸ்ட்ரக் ஆகும், அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் இந்த மொபைல்ல நான் ஃபேஸ் பண்ண வரைக்கும் பாப்அப் செல்ஃபி கேமரால எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல.
ஒருவேளை லாங் டேர்மில் யூஸ் பண்ணால் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரலாம். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். சில பேர் பாப்பப்பை விரும்ப மாட்டாங்க, சில பேர் பாப்பப்பை விரும்புவாங்க. ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினச்சி அதை பாப்பப்பை விரும்புகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அது உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இந்த மொபைல் வந்து ரொம்ப ஒர்த்தான மொபைல். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மோட்டோரோலா லான்ச் பண்ணியிருக்கிற இந்த மோட்டோ ஒன் ஃபியூஷன் பிளஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை பெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ் என்ன, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி லேட்டஸ்டான நிறைய மொபைல்ஸோட அன்பாக்சிங் பற்றி தெரிஞ்சுக்க டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி லேட்டஸ்டான அப்டேட்டை உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெக் படிஸோடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.